அட்டகாசமான சுவையில் இறால் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சுட சுட சாதம்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே ரெசிபி செய்வீங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இறால் தொக்கு ரொம்பவே சிம்பிளாக இது போல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூடவே ஒரு 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு அதிகமாக இந்த குழம்புக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்காமல் இது போல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 30 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா தான் இறால் தொக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்லா மெல்லிசாக நீள நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்ட பிறகு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இறால் தொக்குக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிதமான தீ வச்சுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நிறம் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போதே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதியும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, மிளகு, சோம்பு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக அதை வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம். இப்போ அடுத்ததாக 2 பச்சை மிளகாயும் முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்ட பிறகு 2 பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளியாக கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை நீங்கள் அரிஞ்சும் சேர்க்கலாம், இல்லைனா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 கிலோ அளவுக்கு இறால் நம்ம சேர்க்க போகிறோங்க. அதுக்கேற்றது போல் நீங்கள் உப்பு அளவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இறால் நல்லா சுருண்டு வருங்க. நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இறாலை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இது வெந்து வந்துச்சுனாலே சட்டுன்னு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா இறாலில் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இறால் தொக்கா செய்கிறதால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இறால் கொஞ்சம் நல்லா குழம்பாக தேவைன்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இறாலை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் முழுசாக 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், முழுசாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இறால் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. அதே போல் நம்மளுக்கு தொக்குக்கு தேவையான பதத்துக்கும் வந்துடுச்சு. இது சரியான பதங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாராளமாக தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ ருசியான ஒரு இறால் தொக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே அப்படியே இருக்கும் ருசி. வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.